ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம ஹெல்த்தியான அடை தோசை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த தோசை செய்கிறதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு அரிசி பருப்பெல்லாம் ஊற வைக்கணும். நான் வந்து 1 கப் பச்சரிசி எடுத்துருக்கேன். இதை ஒரு 2 டைம்ஸ் கழுவிட்டு நம்ம நல்ல தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கலாம். இன்னொரு பவுலில் நம்ம பருப்பெல்லாம் ஊற வச்சுக்கலாம். ஒரு 1/4 கப் உளுந்தம் பருப்பு, 1/4 கப் பாசி பருப்பு, 1/4 கப் துவரம் பருப்பு, 1/4 கப் கடலைப்பருப்பு, ஒரு 5 வரமிளகாய். இதையும் ஒரு 2 டைம்ஸ் கழுவிட்டு நல்ல தண்ணி சேர்த்து 2தையும் 3லேருந்து 4 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கலாம். ஒரு 4 மணி நேரத்துக்கு அப்புறம் பார்க்கலாம். இப்போ அரிசி பருப்பெல்லாம் நல்லா ஊறிருக்கு. இந்த ஊற வச்ச தண்ணியை நம்ம கம்ப்ளீட்டாக ஒரு பவுலில் வடித்து எடுத்துக்கலாம். நம்ம அரைக்கும் போது அதை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இது 2தையும் மிக்சர் ஜாரில் சேர்த்து நம்ம ஸ்மூத்தாக அரைச்சி எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு ஊற வச்ச பருப்பெல்லாம் மிக்சர் ஜாரில் சேர்த்துக்கலாம். இது கூட ஒரு 1/4 டீஸ்பூனுக்கு மஞ்சள் தூள், கொஞ்சமாக பெருங்காயத்தூள், ஒரு 4 பல் பூண்டு, கொஞ்சமாக இஞ்சி இதெல்லாம் கட் பண்ணி சேர்த்துட்டு தண்ணி சேர்க்காமல் கொரப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாம். இப்போ கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு ஸ்மூத் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இதை ஒரு பாத்திரத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுட்டு ஊற வச்ச அந்த பச்சரிசியும் சேர்த்து இடையிடையில தண்ணி சேர்த்து இதையும் நல்லா ஸ்மூத்தாக அரைச்சி அந்த அரைச்ச பருப்பு கூட சேர்த்துக்கலாம். மிக்சர் ஜாரில் கொஞ்சம் தண்ணி சேர்த்துட்டு அதையும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ மாவை நல்லா கலந்து விட்டுறலாம். இப்போ இது கூட நான் ஒரு 2 வெங்காயத்தை பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். அதையும் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக கருவேப்பிலையை கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இப்போ அடை தோசை செய்கிறதுக்கு மாவு ரெடி ஆகிடுச்சு. இப்போ இது இருக்கட்டும். தோசைக்கல்லை ஹீட் பண்ணிவிட்டு நல்லெண்ணெய் சேர்த்து க்ரீஸ் பண்ணிக்கலாம். இப்போ கல் சூடானதும் இதில் நம்ம ஒரு கரண்டி மாவு எடுத்துகிட்டு ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். சின்ன தோசையாவோ இல்லை மீடியமாவோ ஊற்றிக்கலாம். இப்போ இதில் 1 டீஸ்பூனுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். இப்போ இதை மூடி வச்சு ஒரு சைடு நல்லா குக் ஆகிற வரைக்கும் மீடியம் ஹீட்டில் வச்சு குக் பண்ணிக்கலாம். ஒரு சைடு நல்லா குக் ஆனதும் திருப்பி போட்டு இன்னொரு சைடும் நல்லா குக் பண்ணிக்கலாம். இதே மாதிரி 2 சைடையும் நல்லா ஈவனாக குக் பண்ணி எடுத்துக்கலாம். 2 சைடும் குக் ஆனதும் எடுத்துடலாம். இப்போ ஹெல்த்தியான ஒரு அடை தோசை ரெடி ஆகிடுச்சு. இதை நம்ம சட்னியோட சர்வ் பண்ணலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.